இந்த 7 வருஷத்துல ஒரு கூட்டம் பேர் மாத்திரம் அவன் சொல்லுகிற எந்த கட்டளைக்கும் கீழ்ப்பட மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அவர்கள் இருப்பதே அவனுக்கு தெரியாது. அவன் இருப்பதே அவர்களுக்கு தெரியாது சாத்தானுக்கு. அந்த கூட்டம் யாருன்னு கேட்டா, உங்கள் மூலம் எழுப்புதலை பிறப்பிக்கப்பட்டாங்க பாருங்க தலைமுறைகள், அவர்கள் தான் அந்த 7 வருஷம் அந்த பூமியில் இருப்பாங்க. சாத்தானுக்கு டஃப் கொடுப்பாங்க. அவர்கள் சாத்தானுக்கு உடன்பட மாட்டார்கள். எங்க இருக்கிறாங்க, எங்க வர்றாங்க, எங்க போறாங்கன்னு தெரியாது. 7 வருஷம் ஒரு கூட்டத்தை கர்த்தர் மிச்சமாய் வைத்திருப்பார். எதுக்கு? அவர் திரும்ப வரும் பொழுது அவர்களை ஆளுமை செய்வதற்கு. நீங்களும் நானும் அரசாளுவோம். யாரை அரசாளுவோம்? நம்ம ஆட்சி பண்றதுக்கு ஒரு கூட்டம் வேணும்ல. அந்த கூட்டம் தான் இந்த எழுப்புதல்ல பிறக்க போகிற தலைமுறை. அவர்களை கர்த்தர் அந்த ரகசியவர்களை கொண்டு போக மாட்டார். எழுப்புதலுக்கு பயன்படுத்தப்பட்டீங்களே, உங்களைத்தான் கர்த்தர் கொண்டு போவார். இவர்களை கர்த்தர் மிச்சமாய் வைத்து விடுவார். இவங்க பூமியில இருப்பாங்க, மிச்சமா இருப்பாங்க. அவர்கள் சாத்தானுக்கு சவால் கொடுப்பாங்க. இங்குதான் அங்குதான் சொல்லுவாங்க, அவனை கண்டே பிடிக்க முடியாது. பாருங்கள், எலியா எவ்வளவு பெரிய ஆளு, தீர்க்கதரிசி. அவர் சொல்லுகிறார், ஏசபேல் கையில சிக்கி எல்லாரும் பிடிபட்டு நான் ஒருவன் மாத்திரம் தான் மிச்சமாய் இருக்கிறேன்கிறார். ஆண்டவர் சொன்னார், யாருப்பா சொன்ன உனக்கு? பாகாலுக்கு முடங்காத முழங்கால்களை உடைய 7000 பேரை மிச்சமா வச்சிருக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசிக்கே தெரியவில்லை, ஆனால் சாத்தானுக்கு எப்படி தெரியுது? ஒரு ரகசியமா ஒரு கூட்டம். அப்ப நீங்க கேட்பீங்க, முத்திரை தரிக்கலன்னா விற்க முடியாதே, வாங்க முடியாதே, சாப்பிட முடியாதே, எப்படி வாழ்வார்கள் என்று கேட்பீர்கள். வேதம் அதற்கும் பதில் சொல்லுகிறது. இது என்ன, வெறும் 7 வருஷம் ஜுஜுபி. 40 வருஷம் கர்த்தர் விதைக்காமலும் அறுக்காமலும் நூற்காமலும் தம்முடைய ஜனங்களை பிழைப்பூட்டி இருக்கிறார். மறுபடியும் மன்னா பொழியும், மறுபடியும் தேவ ஜனங்களின் பசி தீர்க்கப்படும். அவனுக்கு இந்த முத்திரையில கிடைக்கிற பிச்சைச்சோறு வேண்டியதில்லை. அவர்கள் எதையும் எதிர்க்க துணிந்தவர்கள், சாத்தானுக்கு சவால் கொடுக்க துணிந்தவர்கள். சாத்தானுக்கு தலைவலியா இருக்கு, எங்க இருந்து வர்றாங்க, எங்க போறாங்க, எங்க இருக்கிறாங்க, என் விஞ்ஞான கருவிகளை பயன்படுத்தினால் இவர்களை பிடிக்க முடியவில்லை, என் ஆவிகளை பயன்படுத்தினால் நெருங்கவே முடியவில்லை. எங்க இருக்கிறாங்க இவங்க? மிச்சமாய் இருப்பாங்க. ஒருவேளை நீங்க சொல்லுவீங்க, வசனத்துல அப்படி ஒன்றும் போடலையேங்க. கர்த்தருடைய ரகசிய வருகை வரும்பொழுது ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அங்கு விடப்பட்டவர்களாம் கைவிடப்பட்டவர்கள் தானே, அவங்க கர்த்தர் கைவிட்டு துப்பிட்டு போனவர் தானே. அப்ப அவங்க எப்படி இந்த பரலோகத்துக்கு வருவாங்க அப்படின்னு கேட்கலாம். கைவிடப்பட்டவர்களை பற்றி இங்க பேசல. இதை தாண்டி 3வது ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் பேர் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, மிச்சமாய் வைக்கப்பட்டவர்கள். அதுக்கு நம்ம எங்க பார்க்கலாம்? நான் வசனம் சொல்றேன், பார்க்கிறீங்களா? மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 29 31 வரைக்கும் உண்டான வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 24வது அதிகாரத்தில் அதுல என்ன சொல்லுதுன்னா, இருங்க நானே வாசிடுறேன். 29 31 வரைக்கும் எல்லாரும் எடுக்க மாத்திரம் செஞ்சுக்கங்க. இந்த இடத்தில் சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகையை பற்றி சொல்லப்படுகிறது. இது ரகசிய வருகை அல்ல. இயேசு மறுபடியும் திரும்ப வரப்போகிறார். அப்ப என்ன நடக்கும்னு இயேசுவே சொல்லுகிறார். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளில் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். யார் இந்த ஜனங்கள்? இது 2வது வருகையில சொல்லப்படுகிறது. பாருங்க, அதுல 30வது வசனம் சொல்லுது, 29, அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்திலிருந்து மேகங்கள் மேல் இறங்கி வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு. இது எந்த வருகை? ரகசிய வருகையில யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். இது பகிரங்க வருகை. குத்தினவர்களும் அவரை கண்டு புலம்புவார்கள். இந்த வருகை நடக்கும்போது என்ன நடக்குமா? கோத்திரத்தார் கண்டு புலம்பிக் கொண்டிருக்கும் போது வலுவாய் தொனிக்கும் எக்காலங்களை பிடித்தவர்களாக ஒரு கூட்டம் தூதர்களை கர்த்தர் பூமி எங்கும் அனுப்புவார். அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். யார் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்?
அப்ப இயேசுனுடைய 2வது வருகை வர்ற வரைக்கும் பூமியிலே ஒரு கூட்டம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த ஜனங்கள். இவர்களை எக்காலத்தோடு புறப்பட்டு போய் தேவ தூதர்கள் 4 திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அவர்கள் வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்தும் கூட்டி சேர்ப்பார்கள் என்று எழுதியிருக்கு. பார்த்தீங்களா? அப்ப இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ரகசிய வருகை இருந்து கர்த்தருடைய பகிரங்க வருகை வரைக்கும் பூமியிலே பாதுகாக்க வைக்கப்பட்ட தேவ ஜனம். அதான இந்த ஜனம். இது கைவிடப்பட்ட ஜனமா? இல்ல. எழுப்புதலிலே கர்த்தரால் பிறப்பிக்கப்பட்டு விளைந்த விளைச்சல்கள் எஜமானுடைய வருகைக்காக காத்திருக்கும். அவர்கள் மறைந்திருப்பார்கள். சாத்தானுடைய கண்ணில் மண்ணை தூவாங்க. அவனுக்கு சாத்தானுக்கு அவர்களை கண்டுபிடிக்கவே முடியாது. இயேசு மறுபடியும் திரும்ப வந்து விடுவார். எல்லா திசையிலிருந்து தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்ப்பாங்க. சாத்தானுக்கு ஆச்சரியமா இருக்கும். கிழக்குல இருந்து விழவா, பார்க்கும் போதே மேற்குல இருந்து விழவா, தெற்குல இருந்து விழவா, வடக்குல இருந்து விழவா, எல்லாரும் சேரும். எங்கிருந்தார்கள் இவர்கள்? என் கண்ணுக்கு எப்படி தப்பினார்கள்? போட்ட சட்டங்களில் மாட்டிக்கொள்ளாமல் எப்படி புரியாதவனுக்கு சாத்தான் உடனே கோபாவேசம் கொண்டு தன்னை பின்பற்றினவர்களை அழைத்துக் கொண்டு பிசாசுகளின் சேனைகளோட அர்மகெதோன் என்ற இடத்திலே கர்த்தரை எதிர்த்து நிற்பதற்கு யுத்தம் பண்ணுவதற்கு கடந்து வருவான். எதிரணியிலே கர்த்தர். அப்பொழுது வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் ரகசிய வருகையிலே போனமே, இயேசு இப்ப பகிரங்க வருகையிலே வருகிறாரே. மத்தேயு 24வது அதிகாரத்துல இயேசு வரும் பொழுது அவரோட கூட நாமும் திரும்ப வருவோம். அல்லேலூயா. அப்ப இந்த 7 வருஷம் நம்ம என்னங்க செஞ்சோம்? வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்துல அந்த 7 வருஷமும் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துல நம்ம பரலோகத்திலே சந்தோஷப்பட்டோம். பரலோகத்தில் இருக்கிற நாட்களுக்கும் பூமியில இருக்கிற நாட்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நம்ம கணக்கு மாதிரி இங்க கணக்கு போட முடியாது. அப்ப நம்ம என்ன செஞ்சோம்னா, நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டோம். அந்த வலுவாய் துணித்த எக்கால சத்தம் கேட்ட போது மற்ற யாருக்கும் கேட்கல. அந்த விளைச்சலை பிறப்பித்த எழுப்புதலை பிறப்பிச்சிங்களே, உங்க காதுல மாத்திரம் கேட்டது. கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எழுந்தார்கள். நீங்கள் அங்கு அவரை எதிர்கொண்டு போக புறப்பட்டீங்க. காது வச்ச மாதிரி முடிஞ்சது கதை. நம்ம எல்லாம் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டோம். 19வது அதிகாரம் சொல்லுகிறது, பரலோகத்திலே பெருந்துணியாய் ஆரவாரம் இடுகிற பெருந்திரள் கூட்டத்தை கண்டேன். அவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திலே பங்கு பெற்றாங்க. போனோடனே நமக்கு சந்தோஷம். நமக்கு எல்லாம் வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டோம். அங்கே மணவாட்டி அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். ஆட்டுக்குட்டியானுடைய திருமணம். கல்யாண வீட்டில் சாப்பிட்டு கை கழுவினோம். கர்த்தர் சொன்னார், சரி எல்லாம் முடிஞ்சது, வாங்க பூமிக்கு திரும்ப போகலாம். திரும்ப வர்றதுக்கு முன்னால 7 வருஷம் ஆகி போய்விட்டது. 7 வருஷம் சாப்பிட்டுருக்கோம் பிரதர். நமக்கு தெரியவே இல்லைங்க. நேரம் தெரியாது, காலம் தெரியாது. 7 வருஷம் திரும்ப வருகிறோம். இப்போ மறுபடியும் இயேசுவோடு கூட நம்ம கடந்து வருகிறோம். நாம் இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நம்முடைய சரீரம் ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டது. இயேசுவின் சரீரம் எப்படி இருக்கிறதோ அதே போல உங்கள் சரீரம் மாறிவிடும். அதுல வியாதி இல்லை, வேதனை இல்லை, வருத்தம் இல்லை, குறைபாடுகள் இல்லை. பரிபூர்ணமாக்கப்பட்ட சரீரம். இயேசு உயிரோடு இப்ப எப்படி இருக்கிறார்? சரீரத்தோடு தானே இருக்கிறாரு. அது மாதிரியே மாற்றப்பட்டு விடுகிறோம். நாமும் திரும்ப வருகிறோம். நாம் எல்லாம் கூடிக்கொண்டு சாத்தானையும் அவனுடைய சேனையையும் கர்த்தர் தம்முடைய சுவாசத்தினாலே அழித்து அவனை தன் கால்களின் கீழே மிதித்து அவனை பாதாளத்தின் சங்கிலிகளிலே கட்டி போடுவான். அதான் 19வது அதிகாரத்தில் சொல்லுது. அப்போ எங்கும் புறப்பட்டு போய் வானத்து பறவைகளுக்கெல்லாம் கட்டளை கொடுத்து கூட்டி வாருங்க. மகாராஜா கொடுக்கிற மகா பெரிய விருந்துக்கு பிரேதங்கள் விழப்போகிறது. குதிரையினுடைய கடிவாளம் வரைக்கும் ரத்தம். ஒரு பெரிய யுத்தம், அர்மகெதோன் என்ற யுத்தம், ஃபைனல் வார், கடைசி போர் எப்படி இருக்கும்? கர்த்தர் வெற்றி சிறந்தார். வேதம் சொல்லுறதுல கர்த்தர் அவனை தம் நாசின் சுவாசத்தில் அழித்தார். அவனை பிடித்து கர்த்தர் அங்குள்ள கட்டி போட்டார். நான் இந்த வசனத்தை ஒரு முந்தி படிக்கும்போது எனக்கு நல்லா இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது. ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு இடரல். அது ஒரு இடரல் இல்லை, ஒரு அப்செட்டு. நம்ம இயேசுவோடு கூட போகிறோம், மேலே கொண்டு போகிறாங்க, கூட்டி போகிறாங்க, 7 வருஷம் விருந்து சாப்பிட்றோம், எல்லாம் நல்லது தான். இயேசு சொல்லுகிறார், வாருங்கள் கடைசி யுத்தத்துக்கு ஆயத்தமாகணும். நம்ம எல்லாம் யுத்த உடைகளை தரித்து கொண்டு போகிறோம். எல்லாம் போய் அர்மகெதோன்ல நிற்கிறோம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க.
ஒரு யுத்த ஆடை போட்டு உட்கார்ந்து எப்படியம்மா இருக்கும்? அப்படி ஒரு குதிரை மேலே, ஏசு ராஜா முன்னால் வெள்ளை குதிரை, நமக்கெல்லாம் ஒரு குட்டி குட்டி குதிரை, மேலே பட்டயமெல்லாம் கட்டி ஒரு பெரிய யுத்த புருஷன் மாதிரி பட்டயத்தெல்லாம் வச்சு தலை சீரா போட்டு அப்படியே ஸ்டைலாக உட்கார்ந்துருக்கிறோம். சாத்தானும் அவனுடைய சேனையும் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. வார் துவங்கி விட்டது. இயேசு அவனை நாசின் சுவாசத்தினாலே ஒரு நிமிஷத்தில் அழித்து போட்டார். பொக்குன்னு போச்சு எனக்கு. என்ன ஆண்டவரே, நாங்கள் இவ்வளோ மேக்கப் போட்டு வேஷம் போட்டு குதிரையில் ஏறி பட்டயத்தை பிடிச்சி ஒரு குட்டி பிசாசையாவது கழுத்த இருக்க வேணாமா? எங்களை வஞ்சித்து ஏமாத்தி குடிக்க வச்சு, வெறிக்க வச்சு, புகைக்க வச்சு, திருட வச்சு, பொய் சொல்ல வச்சு, எங்களெல்லாம் வஞ்சித்து எங்கள் தேசத்தெல்லாம் கெடுத்தவனை ஒரு ஆளையாவது மிதிக்க வேணாமா? உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? ஒரு பிசாசையாவது தலைமுடியை பிடிச்சி ஒரு அடியாவது போடணும். எனக்கு அந்த ஆசை. அதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கல ஆண்டவரேன்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார் எனக்கு, நாசியின் சுவாசத்தினாலே அழிப்பேன்னு சொல்லியிருக்கே, நாசியின் சுவாசம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நீதான் என் நாசியின் சுவாசம் என்றார். மனிதர்கள் தான் அவருடைய நாசியின் சுவாசம். அவர் மண்ணிலாலே மனிதனை உண்டு பண்ணி தம் நாசியின் சுவாசத்தை அவனுக்குள் ஊதி அவனை ஜீவாத்மாவாக்கினார். அப்ப நான் அவனை அழிக்க போறதில்ல, உன்னை கொண்டுதான் அவனை அழிக்க போகிறேன். ஆகவேதான் ரோமர் புத்தகத்திலே சொல்லுகிறார், கொஞ்ச காலத்திலே கர்த்தர் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இப்ப யார் நசுக்குவா? நீங்க தான் நசுக்குவீங்க. கர்த்தர் நசுக்கிட்டா கூட அது அவனுக்கு ஒரு கௌரவமாகிவிடும். நான் வெட்டுப்பட்டாலும் கர்த்தருடைய கையில எல்லாம் வெட்டுப்பட்டேன்னு போய் உள்ள பெருமை பேசிட்டு இருப்பான். அதனால கர்த்தர் வெட்டுறது இல்ல, உங்களை என்னை அனுப்பித்தான் சாத்தானுடைய தலையை நசுக்க போகிறார். அல்லேலூயா. அவனுக்கு மரணம் மாத்திரமல்ல, அவமானமும் சேர்ந்து வரப்போகுது. அதைத்தான் வேதம் சொல்லுது. இதுதான் கர்த்தருடைய பெரிய திட்டம். இந்த திட்டத்துல தான் இங்கே வருகிறோம். இப்ப இந்த திட்டத்திலே தேவனுடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு பெரிய இருண்ட காலம் வருகிறது. இந்த இருண்ட காலத்தில் மறுபடியும் ஆண்டவர் வர்றதுக்கு முன்னால மிச்சமாய் விடப்பட்ட ஜனங்கள், இவங்களை தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அவங்க எல்லாம் இப்ப இருப்பாங்க. இவருடைய ஆட்சி டிக்ளேர் பண்ண உடனே அவர்கள் அங்கங்கே காணாமல் போயிடுவாங்க. எங்கே மறைந்திருக்கிறார்கள் கண்டுபிடிக்க முடியாது. ரேடார் வச்சாலும் தெரியாது, ஸ்கேனர் வச்சாலும் தெரியாது, ஆண்டனா வச்சாலும் பிடிபட மாட்டாங்க, எதுலையும் மாட்ட மாட்டான். இவன் என்ன செய்கிறான் தெரியாது. சாப்பிட என்ன செய்கிறான்? அதான் சொன்னனே, வானத்திலிருந்து மன்னா கொடுப்பார். கர்த்தர் 40 வருஷம் அவர்களை நடத்தினார். நல்லா நீங்க அந்த இடத்தை வாசித்து பாருங்களேன். அவர்கள் போட்ட வஸ்திரம் பழசாகவில்லை. பாருங்க, நம்ம ஒரு நாள் சட்டை போட்டோம்னா சாயந்தரம் மாத்திடுறோம் உடனே. அதற்கு மேலே அதை பயன்படுத்த முடியல. 40 வருஷம் ஒரே ட்ரெஸ் எப்படி இருக்கும்? அது வஸ்திரம் பழசா போகவும் இல்லையாம், கிழிந்து போகவும் இல்லையாம். அந்த மாதிரி ட்ரெஸ் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? வாங்க முடியுமா கடையில் 40 வருஷம் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு? அது அப்படியே போட்டு புதுசா இறங்கின மாதிரி இருக்கு அப்படி அந்த ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் பெருசு இல்லைங்க. ஒரு பையன் அந்த பிரயாணத்தை துவங்கும் போது 5 வயசு உள்ளவனா இருந்தா, கரையேறும் போது 45 வயசு உள்ளவனா ஏறி இருப்பான். அப்ப இவன் போட்ட வஸ்திரம் 5 வயசுல போட்ட வஸ்திரம் எப்படி 45 வயசு வரைக்கும் செல்லும் என்றால், பையன் வளர வளர வஸ்திரமும் வளர்ந்தது. இதெல்லாம் அற்புதம் இல்லையா? இது அடையாளம் இல்லையா? பாதரட்சைகள், அவருடைய பாதரட்சைகள் பழசாய் போகவும் இல்லை, கிழிந்து போகவும் இல்லை. அது மாத்திரம் இல்ல, வளர்ந்தும் வந்ததே. அது எவ்வளவு பெருசு! சின்ன பையனுடைய கால் நம்பர் வேற, அவன் வயதாகி 40 வருஷத்துக்கு பிறகு அவன் கரையேறும் பொழுது அவனுடைய நம்பர் வேற. ஆனால் அதே செருப்பு தான் அவன் வளர வளர தானும் வளர்ந்தது. 40 வருஷம் தம் ஜனங்களை நடத்தின தேவன் ஒரு 7 வருஷம் உங்களை நடத்த முடியாதா? சாத்தானுடைய எந்த கண்ணியிலும் நம்ம சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் பறந்து காக்கிற பட்சி போல் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறார். அப்ப நமக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை. இந்த சாத்தான் இந்த 7 வருஷத்துல ஜனங்களுக்கு எதிரான காரியங்களை செய்வான் பாருங்க. அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எதிர்த்து நின்று ஜனங்கள் அதுல வஞ்சிக்கப்படாதபடிக்கு மறுபடியும் அந்த ஜனங்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு பணியை இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் செய்வாங்க. எப்படி அதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்துல ஊழியம் நடக்குமாங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஊழியம் நடக்குமா? அல்லது இவர்கள் மாத்திரம் உள்ளே போய் பாதுகாப்பா இருப்பாங்களா? 7 வருஷம் ஊழியம் நடக்கும். எது தெரியுமா?
வேதம் சொல்லுது, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமியின் கடையாந்தரங்கள் வரைக்கும் உள்ளவர்களுக்கு சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்போ முடிவு வர்ற வரைக்கும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடையாந்தரங்கள் வரைக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். திடீர்னு வருவான், தெருவில் நின்று பேசுவான். உடனே அவர்கள் அங்கிருந்து பார்த்துட்டு யாரோ ஒரு கூட்டம் எங்கே அங்க வந்து கலவரம் பண்றான், ஓடி வர்றதுக்குள்ள இவங்க எல்லாம் மறைஞ்சிருவாங்க. மறைய முடியுமா? முடியாதா? ஏன் முடியாது? வசனத்தில் அதுக்கு தான் கர்த்தர் எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சிருக்கிறார். கந்தாகிய மந்திரி அவன் வந்துகிறான், வந்த உடனே அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். யாரு? பிலிப்பு. பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுத்து கரையேறுகிறான். கரையேறின பொழுது ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். அவன் ஆசோத்திலே காணப்பட்டு ஊழியம் செய்தான். மந்திரி அவனை அப்புறம் காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியை போய்விட்டு திரும்பி பார்த்தா ஆளை காணோம். நடந்திருக்கு. ஏன் நடக்காதா? நடக்காது நீங்க நினைச்சிடக்கூடாதுன்னா, கர்த்தர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணத்தை பைபிள்ல வச்சிருக்கிறார். வரும். அவன் கண்ணில் மண்ணை தூர மாதிரி. இயேசுவை மலை உச்சியிலே தள்ளுவதற்கு கொண்டு போறாங்க. இயேசு அவர் நடுவில் இருந்து கடந்து போய்விட்டார். அப்போ எங்கடா பார்த்தா காணும் அவரை. அவர் எங்க ஒரு இடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். சாத்தானால் உங்களை ட்ரேஸ் பண்ண கூட முடியாது. வருவீர்கள், ஊழியம் செய்வீங்க. அந்த நாட்களில் ஜனங்கள் ஏகமாய் கஷ்டப்பட்டு 7 வருஷம் நொய்யோடு நொய்ய அடிக்கப்படுவாங்க. ஒரு நல்ல ஆட்சி வருமானு காத்திருப்பாங்க. இந்த பொல்லாதவர்கள் வந்து பிள்ளைகளை பிரிச்சுட்டாங்க, கணவனை பிரிச்சுட்டாங்க, மனைவியை பிரிச்சுட்டாங்க. சர்வாதிகாரத்துவம் நிறைந்திருக்கிறது. எப்படி இந்த பூமியில வாழ்வோம் நினைச்சிட்டு இருப்பாங்க. இவர்களுக்கு தான் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. நீங்க நல்லா பாருங்க, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் என்று எழுதியிருக்கு. ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா இந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்று பொருள். 7 வருஷத்துக்கு பிறகு ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அது நீண்ட நெடும் காலம் இருக்க போகிற ஆட்சி. 1000 வருடம் இந்த பூமியிலே, அதற்கு பின்பு பரலோகத்திலே நித்திய காலமாய் நீடித்திருக்க போகிற ஆட்சி. அந்த ஆட்சியை குறித்து செய்தியை ஆட்சியினால பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க இப்ப பார்க்கிற அந்தி கிறிஸ்து என்ற ராஜா இல்ல, வேறொரு ராஜா வருகிறார். அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். அவர் ராஜாதி ராஜா. அவருடைய வருகை சமீபம். 7 வருஷம் பல்லை கடித்துக் கொண்டு பொறுத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய மந்தையிலே வாருங்கள் என்று ஒரு சப்தம் உண்டாகும். ஜனங்கள் போய் சொல்லுவாங்க. இதை கேள்விப்பட்டு அவர்களை துரத்துவதற்கு வருவான், காணாம போயிருவாங்க. கர்த்தர் அவர்களை பாதுகாப்பாய் வைத்திருப்பார் பூமியில. நான் சொல்றது நம்புறீங்களா? கதை மாதிரி இருக்குதா? வேதத்தில் எழுதி இருக்கிறது. அது இயேசு ராஜாவாய் வரப்போகிறார். இயேசு இந்த பூமியில அரசாளுமை செய்ய போகிறார். இப்போ நம்ம மறுபடி இப்ப இதுதான் அவருடைய பின்னணி. இதை வைத்துக் கொண்டுதான் நம்ம மற்ற காரியங்களை யோசிக்க போகிறோம். எதற்கு இப்ப அற்புதங்களும் அடையாளங்களும்? அற்புதங்களும் அடையாளங்களும் யாருக்காக? ஏன் கர்த்தர் இந்த ஒரு அபிஷேகத்தை நமக்குள்ளே தருகிறார்? ஏன்னா சாத்தான் இனி வருகிற காலத்துல அற்புதங்களை அடையாளங்களையும் காட்டித்தான் ஜனங்களை மிரட்டுவான். அவன்தான் உலகத்தின் பெரிய சக்தி போல தன்னை காட்டிக் கொள்ளுவான். அவனுடைய மந்திர தந்திரங்களை, மாய வித்தைகளை, ஸ்தம்பன வித்தைகளை கண்டு ஜனங்கள் ஸ்தம்பித்து போவாங்க. இவன் தான் உலகத்தின் மகா பெரிய சக்தி என்று நினைத்து கொண்டிருப்பாங்க. அவனை ஆராதிக்கும்படிக்கும் வழிபடும்படிக்கும் ஒரு பெரிய விக்கிரகத்தை அங்கே கொண்டு வந்து நிறுத்துவான், வணங்கணும்னு சொல்லுவான். இந்த நேரத்துல அவனுடைய வல்லமைகளை விழுங்குகிற மாதிரி, அவைகளை அவமாக்குகிற மாதிரி, மோசேயின் காலத்துல அவனுடைய கைக்கோல் எகிப்து மந்திரவாதிகளின் கைக்கோலை விழுங்கினதை போல சாத்தானுடைய மந்திர தந்திரங்களை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு யௌவன சந்ததி எழுப்புவார். அவன் கையை நீட்டுவான், அற்புதம் நடக்கும். நீங்க சொன்ன மாதிரி தலைவலி குணமாக்குற அற்புதக்காரர்கள் அல்ல, அடையாளக்காரர்கள் அல்ல. கர்த்தர் அப்படிதான் திடீரென்று மோசே அழைத்தார். மோசே சொன்ன, நான் போக மாட்டேன், நான் திக்குவாயன், மந்த நாவுள்ளவன். நான் போய் சொன்னா யாரு கேட்பாங்க? அங்கே என்னை நாடு கடத்தி வைத்திருக்கிறார்கள். நான் உள்ள போனா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒரு கொலை குற்றத்துக்காக எகிப்திலே என்னை தேடி கொண்டிருக்கிறார்கள். நான் இங்க தலைமறைவா இருக்கிறேன், நீ போ. கர்த்தர் சொன்ன, நான் போய் சொன்ன எப்படி அதை நம்புவார்கள்? உன் கையில் இருக்கிறது என்ன? கைக்கோலை கீழே விடு என்றார். கைக்கோலை கீழே விட்டான், பாம்பா மாறிச்சு. அது உன் கையை நீட்டி பிடி என்றார். பிடித்த போது மறுபடியும் அது கம்பா மாறிச்சு. போ இதோடு. இவர் நினைச்சிட்டாரு இதுதான் உச்சபட்ச காரியம் போல இருக்கு, இதை காண்பிச்சா பார்வோன் பயந்து விடுவான் போல இருக்குன்னு போனான். நேராய் பார்வோனிடத்திலே போனான். இந்த பார்வோனும் மோசையும்
ஒரே அரண்மனையில வளர்ந்தவங்க. இந்த பார்வோனுடைய தகப்பனார் ஆட்சியில் இருக்கும்போது தான் மோசையை கண்டெடுத்து கொடுத்தாங்க. இவர் 2 பேரும் ஒன்னா படிச்சவங்க. பார்வோன் அவரை பார்த்த உடனே கேட்டான், மோசே எங்கே வந்தாய்? என் ஜனங்களை போக விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு போக விடுவதற்கு கர்த்தர் எனக்கு யார்? ஏன் அவர் சொல்றது நான் ஏன் கேட்கணும்? இதோ பார் என்று சொல்லி தன் கையில் இருக்கிற கோலை நழுவு விட்டான். அது பெரிய பாம்பாய் மாறிற்று. தன் கையை நீட்டி அதை பிடித்தான். மறுபடியும் அது அவனுடைய கைகோலாய் மாறிற்று. பார்வோன் பயப்படுவான் என்று நினைத்தால் பார்வோன் கைதட்டி சிரித்தான். மோசே, இது ஒரு சீப் மேஜிக். இது பார், எங்களிடத்தில் இருக்கிற மந்திரவாதிகளை யார் எங்கே என்று அழைத்தான். வந்தான் ஒரு பெரிய கூட்டம். எஸ்பாஸ் பார், மோசே அற்புதம் செய்கிறானப்பா, கடவுள் அனுப்பினதாக சாட்சி கொடுக்கிறான். தன் கையில் இருந்து கோலை நழுவு விட்டான். மறுபடியும் பிடித்தான். நீங்கள் செய்யுங்கள் என்றான். எல்லாரும் ஒவ்வொருவனும், அந்த காலத்தில் மந்திரவாதி பார்த்தீங்கன்னா மந்திர கோல்னு ஒன்று வச்சிருப்பான். அதுல தான் அவருடைய மந்திரங்கள் எல்லாம் உருவேற்றி வச்சிருப்பாங்க. எல்லாம் வந்தார்கள். ஆளாளுக்கு தன் கையில் இருக்கிறதை கீழே போட்டான். எல்லாம் சர்ப்பமாய் மாறிச்சு. மோசே தன் கையில் இருக்கிற கைகோலை கீழே போட்டான். சர்ப்பமாய் மாறிச்சு. ஒரே ஒரு வித்தியாசம் இருந்தது. மோசையின் கைகோல், அவருடைய கைகோல்களை எல்லாம் அந்த பாம்பெல்லாம் அது விழுங்கி விட்டது. மோசே தன் கையை நீட்டி பாம்பின் வாலை பிடித்தான். மோசேனுடைய கையிலே கைகோல் திரும்பி வந்தது. அடுத்த காட்சியில பார்க்கிறோம், மோசேனுடைய கையிலே கைகோல். சுற்றி இருக்கிற மந்திரவாதிகள் வெறும் கையிலே நின்று கொண்டிருந்தார்கள். ஒரே நேரத்தில் அவங்க கிட்ட இருந்த அவ்வளவு மந்திர வித்தைகளையும் முடக்கி போட்டு அவர்களை வெறுங்கையனாய் மாற்றி விட்டான். நாளைக்கு நடக்க போகிற அற்புதங்கள் அப்படித்தான் நடக்கும். சபையிலே வித்தை காட்டுறதுக்கு அல்ல, தேவனுடைய பிள்ளைகளை சுகமாக்குவதற்கு மாத்திரமல்ல, சாத்தானுடைய கையில் இருக்கிறத பறிக்கணும், அதை வெறுமையாக்கணும். அவன் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து விட்டு நிற்கணும். தாவீது வெறுங்கையாய் தான் கடந்து போனான். அவன் கையில பட்டயம் இல்லாதிருந்தது. கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தின் தலையை வெட்டினான். அங்கதான் தேவனுடைய பிள்ளை நிமிர்ந்து நிற்கிறான். சாத்தானுடைய தந்திரங்கள். அடுத்து சீன்ல பார்க்கிறோம், எல்லாரும் வெறுங்கையை பிசைந்து கொண்டு நிற்கிறாங்க. மோசே எந்த சேதம் இல்லாமல் கைகோலை பிடித்து கொண்டிருக்கிறான். எப்படி இருக்கும்? இதேதான் நாளைக்கு நடக்க போகிறது. சாத்தான் மந்திரவாதிகளை உங்கள் மூலம் செய்கிற அடையாளங்கள் மூலம் சாத்தான் கடைசி காலத்தில் அற்புதங்களை பெறுகிற ஆற்றலை சக்தியும் பெறுவானே. அந்தி கிறிஸ்துவுக்கு வலு சிற்பமாகிய பிசாசு தான் இதுவரைக்கும் பெற்றிருந்த எல்லா அதிகாரங்களையும் அவன் கையில கொடுத்ததாம். கள்ள தீர்க்கதரிசி தன்னுடைய மந்திர ஆதிக்கங்களை அல்லது சக்தியை அவன் கையில கொடுத்தானாமே. எல்லாம் பெற்று கொண்டிருக்கிறான். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் கொள்ளையிட போகிற, வெறுமையாக்க போகிற, அவன் கையை வெறுகையாய் ஆக்க போகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். அதுதான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற கூட்டம். சும்மா உங்களை குணமாக்குறதுல, சபைக்குள்ள அல்ல. நம்முடைய சிலம்பாட்டம் என்பது மீதியான் தேசத்துல, எகிப்துல நான் உங்களை குணமாக்கும், நீங்க எங்களை குணமாக்கும். இதுக்கு எதுக்கு நமக்கு? இல்ல, சாத்தான துரத்தணும். கர்த்தர் அதற்குத்தான் அவனை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுவார். நல்லா பாருங்க, மோசே அடுத்த சீன்ல பார்க்கிறோம். மோசே கடந்து வந்தான். பார்வோனே, என் ஜனங்களை போக விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஏன் அதை கேட்கணும்? தன் கையை நீட்டி நைல் நதி அடித்தான். நைல் நதி ரத்தமாய் மாறிச்சு. ரத்தமாய் மாறிச்சு. உடனே பார்வோன் தன்னுடைய மந்திரவாதிகளை அழைத்தான். பார், மோசே இந்த மாதிரி செய்கிறான் பார் என்றான். அவர்களும் தன் கையில் இருக்கிறத அடிச்சாங்க. கொஞ்ச நஞ்சம் மிச்சம் இருந்த தண்ணியும் ரத்தமாகி விட்டது. ஐயா, ஒருவன் லாஜிக்ல அற்புதம் செய்தால் என்ன செய்யணும் தெரியுமா? மோசே ரத்தமாக்கின தண்ணிய இவன் மறுபடியும் தண்ணியாக்கணும். அவனுக்கு தெரியல, குழம்பிட்டான். அவன் என்ன செய்கிறான்? பாருங்கள் ராஜா, பாருங்கள் ராஜா குடிக்க வச்ச பாட்டில கூட ஒருத்தன் வந்து அடிச்சிட்டான். என்னடா பண்றீங்க பாவிகளான்னு சொன்னா, அடிச்சா எல்லாம் பெருகுது. எப்படி இருக்கும்? வீட்டில் பார்த்தா தண்ணியில உள்ள ஓடி ஓடி அடிக்கிறான். ராஜா பார்க்கட்டும், நாளைக்கு நம்முடைய மந்திரவாதத்தை மெச்சட்டும் என்று. இதான் மந்திரவாதிகளை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுவது. உண்மையிலே செஞ்சிருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? தண்ணியா மாத்தினதை நீ ரத்தமாலையா மாத்தி காட்டணும். அவன் பிரச்சனைகளை பெருசாக்கினான். கர்த்தர் சாத்தானை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுவார். மோசே அடித்து தவளைகள் பெருகினால் இவர்கள் தங்கள் பங்குக்கு அடித்து இன்னும் அதை பெருக்கி விட்டார்கள். எப்படி இருக்கும்? குருட்டாட்டம் பிடிக்க பண்ண சாத்தானுக்கு குழம்பிடுவான். இவர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு என்ன செய்வது? பார்வோனுக்கு எப்படி யோசிச்சு பாருங்க. இவனுங்களை வச்சுட்டு என்னையா செய்யறது?
அவன் அடிச்சது கொஞ்சம், இவர்கள் ஊருக்குள்ளெல்லாம் போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இவர்களை வைத்துக் கொண்டு என்ன செய்வது? சாத்தானை கர்த்தர் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுவார். அவர்களை தங்கள் வழியிலே ஓட விடுவார். அவருடைய கைகளை வெறுங்கையாய் மாற்றுவார். அதற்காக்கும் கர்த்தர் உங்களை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அதிசயங்களினாலும் கர்த்தர் நிரப்ப போகிறார். நீங்கள் 4 சுவத்துக்குள்ள சிலம்பம் பண்ணுவதற்கல்ல, உங்கள் சத்துரு வெளியே நிற்கிறான். சத்துரு வெளியே நிற்கிறான். பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் சில பேர் என்ன செய்வான, பலவீனப்பட்டவங்க உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிடுவாங்க. வெளியே பார்த்துங்க, சத்துருவை பார்த்தா பயந்துருவாங்க. பார்த்துருப்பீங்களே, சர்ச் இருக்கும், கமிட்டி இருக்கும், தலைவர்கள் இருப்பாங்க, எலெக்ஷன் வைப்பாங்க, மண்டையை உடைச்சுக்குருவாங்க. உள்ள தீ வைப்பாங்க, சர்ச்சுக்குள்ள தீ வைப்பாங்க, எலெக்ஷன் நடத்துவாங்க. இவனை விட்டேனா பார், கொன்றேனா பார்ன்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள, யாருக்குள்ள? சர்ச்சுக்குள்ள. ஆனா வெளியே இருந்து வேற ஒரு மத தீவிரவாதி வந்து, ஏய் என்ன சத்தம், உள்ளே மைக்கெல்லாம் போடக்கூடாது, அல்லையா சொல்லக்கூடாது, எங்களுக்கு எரியுதுன்னு சொன்னா சவுண்டை குறைச்சிருவான் உள்ள. பார்த்துருக்கீங்களா? நம்ம ஆளு இதுதான் நம்ம ஆளுக்கு. ஏன் இங்கே காட்டின வீரத்தை அங்கே போய் காட்டேன்? மணிப்பூரில் அத்தனை பேர் தீ வைக்கிறார்களே, ஏன் அங்கே காட்டேன் வீரத்தை? காட்ட மாட்டோம். நமக்குள்ள பார்த்தீங்கன்னா கடிச்சேன் துப்புனேன்னு நிற்பான். விடமாட்டேன், கொல்லாம விடமாட்டேன், ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போடும்போது. இது இன்னைக்கு நேத்தல்ல, சவுல் காலத்தில் அப்படித்தான் நடந்தது. சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அவன் எதிரி வந்த போது உள்ளே கூடாரத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டான். கோலியாத் வந்து நிற்கிறான், ஒளிந்து கொண்டான். ஆனா தாவீதை துரத்துகிறான். பாருங்க, அவன் கையில பட்டயத்தை கொடுத்தது, அதிகாரத்தை கொடுத்தது அந்த பெலிஸ்தீர்களை எதிர்ப்பதற்கு. ஆனால் இவனோ தன் சொந்த சகோதரனை துரத்துகிறான். பெலிஸ்தீனை பார்த்தோன்னே உள்ள போய் ஒளிந்து கொண்டான். இனி ஒரு கூட்டம் எழும்பும், இவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். நீங்கள் தேவ ஜனங்களோட உள்ளுக்குள்ள சிலம்பம் பண்ணுகிறவர்கள் அல்ல. உங்கள் எதிரி வெளியே நிற்கிறான். அவன் உங்களை சவாலுக்கு அழைக்கிறான். 7 வருஷம் அவருடைய ஆளுமை கடந்து வர போகிறது. அவன் கைகளில் கொடுக்கப்பட்ட வல்லமையை, அவன் கைகளில் ஜனங்களை மிரட்டுவதற்கு வைத்திருக்கிற வல்லமையை, அது ஒன்றுமே இல்லை என்று காட்டும்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய வல்லமையிலே நிரப்ப போகிறார். அதற்குத்தான் அற்புதங்கள், அதற்குத்தான் அடையாளங்கள், சாத்தானை ஜெயிப்பதற்கு. இனி வருகிற நாட்கள் சவால் நிறைந்த நாட்கள். நீங்க ஒரு அடிப்படை உரிமையை பெறக்கூட போராடித்தான் நீங்கள் பெறணும். இனி வருகிற காலம் அப்படித்தான் இருக்கும். நீதி இருக்காது, சட்டம் இருக்காது, கொடுமை வரும், சர்வாதிகாரம் வரும், ஜாதிகளுக்கு விரோதமா ஜாதிகள், ஜனத்துக்கு விரோதமா ஜனங்கள் தீவிரித்து எழும்புவார்கள். ஒவ்வொன்றுக்கும் நீங்க போராடித்தான் ஆகணும். கர்த்தருடைய ஜனம் சோர்ந்து போகாது. இன்னைக்கு பார்த்த மாதிரி நீங்க நாளைக்கு இருக்க மாட்டீங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். நீங்கள் சாத்தானுக்கு சவால் கொடுப்பீங்க. நீங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தினாலே ஒரு யௌவன சந்ததி உங்களிடத்திலிருந்து தோன்றும். கர்த்தர் அந்த எழுப்புதலே உங்களை பயன்படுத்துவார். உங்கள் மூலம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்கிற ஒரு கூட்டம் தலைமுறை எழும்புவார்கள். இவர்கள் சபைக்குள்ளே தங்களுடைய ஓட்டத்தை ஓடுகிறவர்கள் அல்ல, அவருடைய ஓட்டம் வெளியே இருக்குது. அவர் சத்துரு வெளியே இருக்கிறான். பட்டயத்தை உருவுவார்கள், சாத்தானை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, ஒரு தாய் அபிஷேகம் இது. உங்ககிட்ட வந்த அந்த அபிஷேகம் தான் பல ஆயிரங்களுக்குள்ளே பகிர்ந்து கொடுக்கப்பட போகிறது. மெழுகுவர்த்தி சொன்னனே, அதே போல உங்களிலே கர்த்தர் நெருப்பை பற்ற வைப்பார். உங்களை கொண்டு கர்த்தர் ஆயிரங்களிலும் 10,000களிலும் அந்த நெருப்பை பரவச் செய்வார். ஒரு கூட்டம் வரும். அப்ப நம்ம பார்க்கிற மாதிரி 2 அபிஷேகம் அல்ல, 7 அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதைத்தான் வெளிப்படுத்த விசேஷம் 5:6 சொல்லுகிறது. பூமி எங்கும் அந்த 7 ஆவிகள் அனுப்பப்படும், 7 அபிஷேகம் புறப்படும். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு 2 அபிஷேகத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த 3 நாட்களுக்குள்ளே கர்த்தர் உங்களை நிரப்பி அனுப்புவார். கர்த்தர் உங்களை நிரப்பி அனுப்புவார். உங்களை கொண்டு ஒரு பெரிய அடையாளத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். தேசம் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதற்குத்தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இல்ல பாருங்க, நம்ம கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த நாள்ல இந்த அபிஷேகங்களை பெற்றுக்கொண்டால், நான் உங்களை மிரட்டுறேன்னு நினைக்காதீங்க, பெற்றுக்கொண்டால் 7 வருஷம் உபத்திரவ காலம் வந்து ஒட்டுமொத்த உலகத்தின் அதிகாரம் சாத்தானுடைய கையில போறதுக்கு முன்னால நீங்களும் நானும் கர்த்தருடைய ரகசிய வருகையிலே காணப்படாமல் போயிடும். அதை கேட்டும் கேட்காமலும் பார்த்தும் பார்க்காமலும், அப்படியா சொன்னாலும் அப்படியா நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வியர்த்தமா இருந்தால், வீணா இருந்தால்,
நாள் உங்களுக்காக காத்திருக்காது. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நம்ம கேட்டும் கேட்காம இருப்பாங்க பாருங்க, அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கிறலான்னு. இவர்கள் தான் கர்த்தருடைய ரகசிய வருகிற நேரத்தில் கனியும் கொடுக்காம கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்யாம கைவிடப்பட்டவர்களாய் போய் விடுவார்கள். அதுக்கப்புறம் இருக்கிற 7 வருஷம் இருக்கு பாருங்க, நரக வேதனை. தப்பிக்க முடியாது எவனும். சாத்தான் தன்னுடைய முழு வல்லமையோட இறங்குகிறதை, அவன் இந்த உலகத்தில் ஆளுமை செய்கிறத பார்ப்பீங்க. குடும்பங்கள் பிரிக்கப்பட்டுரும், குழந்தைகள் தனித்தனியா கொண்டு போயிடுவாங்க. 7 வருடம் கொடிய ஆட்சி காலம் நீடிக்கும். ஒருவனும் தப்ப முடியாது. ஆகவேதான் இன்றைக்கு அணுகிற காலம், இன்றைக்கு ரட்சணிய நாள். இன்னைக்கு கர்த்தர் சொல்ற இந்த காரியத்துக்கு நம்ம செவி கொடுத்தால் ஒரு கொஞ்ச நாள் தான், ஒரு தம் பிடிச்சா ஓடி முடிச்சிடலாம். முடிச்சிட்டா கர்த்தருடைய வருகையிலே நாம் கடந்து போய்விடுவோம். மறுபடியும் திரும்ப வருவோம். 19வது அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்தை பார்த்தோம். 20வது அதிகாரத்தில் 1000 வருடம் கர்த்தர் அரசாளுமை செய்வார் பார்க்கிறோம். 1000 வருடம் அரசாளுமைக்கு பிறகு கொஞ்ச காலம் சாத்தான் விடுவிக்கப்படுவான். பூமியில 1000 வருடம் ஜனங்கள் திரளா பெருகியிருப்பாங்க, எக்கச்சக்கமா பெருகிடுவாங்க. ஏன்னா மரணமே இல்லை, 1000 வருஷம் பிறப்பு மாத்திரம் இருக்கிறது. பெருகிடுவாங்க ஏராளமா. கொஞ்ச காலம் விடுவிக்கப்பட்ட சாத்தான் ஒரு திரள் கூட்டம் ஆட்களை வஞ்சிக்க ஆரம்பிப்பான், ஒரு கூட்டத்தை வஞ்சிப்பான். ஆனால் அந்த நேரத்தில் கூட நீங்களும் நானும் அவனுடைய வஞ்சக வலையில விழாமல் வஞ்சிக்கப்பட மாட்டோம். காரணம், நம்ம உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இருக்கிறோம். அப்ப இயேசுவோடு கூட திரும்ப வந்தமே, இயேசு இந்த உலகத்தை பிடித்து கொண்டாரே, மிச்சமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை 4 திசையில கூட்டி சேர்த்தாங்களே, தன்னுடைய ஆட்சி அமைப்பார் கர்த்தர். அந்த ஆட்சியிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தம்மோடு கூட இருந்து ஆளுமை செய்கிற ஆட்சியாளர்களாய் மாற்றுவார். அதான் வேதம் சொல்லுது. 20வது அதிகாரத்தில் பாருங்க, அவரோடு கூட அவர்கள் அரசாளுமை செய்வார்கள். அரசாளுமை செய்வோம். விட்டோம், அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. இனி கொஞ்ச காலம்தான். சாத்தானும் தீவிரப்படுகிறான், பார்த்தாலே தெரியுது. கர்த்தரும் தீவிரப்படுகிறார். எதை தேர்வு செய்கிறோம் என்பது உங்க கையில் இருக்குது. ஏன்னா உங்க ஆத்துமா உங்களுக்கு விலையேற பெற்றது. கர்த்தர் இன்னைக்கு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா தம்முடைய வல்லமையில நிரப்பி அந்த மகாபெரிய எழுப்புதலை உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்த போகிறார். அதைத்தான் அவங்க சொன்னாங்க. நீங்க குணமாகிறதுக்கு மாத்திரம் அல்ல, நீங்கள் மற்றவர்களை விடுதலை செய்வதற்கு, மற்றவர்களை எழுப்புவதற்கு, மற்றவர்களை கர்த்தருக்குள் நிலைநிறுத்துவதற்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய தலையில தம்முடைய வல்லமையின் நெருப்பை இறங்க பண்ண போகிறார். மெழுகுவர்த்திகள் போல நீங்கள் கொழுந்து விட்டு எறிய போறீங்க. 1 1000ஐயும் 1,00,000ஐயும் தொட போகிறது. நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ண போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.